ஹாய் மக்களே, இன்றைக்கி திசையன் விலை மீனவன் சேனல்லேருந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது எங்களோட குடும்ப தொழிலுங்க. நாங்கள் வந்து ஒரு பனை சார்ந்த ஒரு பனை தொழிலாளி. எங்ககிட்ட வந்து பயணி, கருப்பட்டி, கல்கண்டு இப்படி இது போன்ற பொருட்கள் நாங்கள் தயாரிப்பு, எங்களோட தயாரிப்பு. அதாவது ஒரு பனையேறி அப்படின்னா என்ன கஷ்டங்கள், என்ன நஷ்டங்கள், என்ன விவேதங்கள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பயணி குடித்தா எவ்வளோ நன்மைகள், கருப்பட்டி சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள்ங்கிறது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு தெளிவாகவே கொடுக்குறேன். இது எங்களோட அன்றாட வேலைகள். நாங்கள் பனை சார்ந்து தான் தொழில் பண்ணுறோம். பனை சார்ந்து தான், அதாவது 3 மாதம் எங்களுக்கு பயணி, 3 மாதம் கிழங்கு, 3 மாதம் எங்களுக்கு வந்து பனங்காய், 3 மாதம் நொங்கு. இப்படி எங்களுக்கு வந்து 12 மாதங்களும் எங்களுக்கு பனை தொழில் மட்டுமே எங்களை சார்ந்து, எங்களுக்கு தெரிஞ்ச தொழில். நாங்கள் பனை சார்ந்தே பிழைச்சி, பனையிலிருந்தே நாங்கள் 3 வேளையும் சாப்பிட்ற மக்கள். கிட்டத்தட்ட என்னோட தலைமுறை, எங்கள் அப்பாவோட தலைமுறை, எங்கள் தாத்தனார் அவங்க அப்பாவோட தலைமுறை அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 5, 6 தலைமுறைகள் நாங்கள் வந்து இந்த பனை தொழில் தான் எங்களோட குடும்ப தொழில். குலதெய்வம் அப்படின்னா எங்களுக்கு பனை சார்ந்த பத்திராளி அம்மா தான் எங்கள் குலதெய்வம். இதில் நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. பயணியில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நாங்கள் அன்றாட வேலைகளில் எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். ஒரு பனை மட்டும் அந்த பனையேறி ஏற மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 50 பனையாவது ஏறணும். நாங்கள் 50 பனைக்கு மேலே ஏறி இறங்கி இப்படி பயணி எடுத்து கொண்டு வச்சு, அதாவது நீங்கள் ரோட்டோரத்தில் குடிக்கிறீங்க, பயணி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. குடிச்சிட்டு சொல்லுவீங்க இது நல்லா இல்லை சாக்கரியம் அப்படின்ட்டு. ஒரிஜினல் பயணி வந்து சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், சுண்ணாம்பு தன்மையோடு இருக்கும். அதாவது இந்த பயணியில் வந்து சுண்ணாம்பு மட்டுமே கலக்கப்படும், வேறு எதில். நான் வீட்டுக்கு பயணி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்தேன்னா பிள்ளைங்களும் பயணி குடிக்கணும்ல, அதனால் நான் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை தெளிவாக காட்டுறேன். ஒரிஜினல் பயணி நான் வந்து மேலால் தெளிஞ்ச பயணி கொண்டு வந்திருக்கேன். பிள்ளைகள் வந்து மண்டி பயணி குடிக்காது அப்படிங்கிறதுக்காக நல்லா தெளிஞ்ச பயணி கொண்டு வந்திருக்கேன். தெளிஞ்ச பயணி அப்படின்னா மேலே அப்படி தெளிஞ்சு வரும். நாங்கள் ஒரு பனை ஏறி வைக்கிறோன்னா, காலையில் வைக்கிறோன்னா 9 மணிக்கு மேலே பயணி காய்ப்போம். அதுக்குள்ளே அந்த கீழே உள்ள மண்டியெல்லாம் உறைஞ்சி மேலே தண்ணியாக வந்துடும். அதை நாங்கள் தெளித்து பிள்ளைகளுக்கு கோதிட்டு வருவோம். பிள்ளைகளுக்கு குடிக்கும். அதில் ஈச்சி கிடக்கும், அளவரப்பு கிடக்கும், அதை அரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இந்த பயணியின் நன்மைகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னா குழந்த பிறந்து 16 நாள் வரைக்கும் தீட்டு போகும். அந்த பயணி வந்து காலையிலும் சாயங்காலமும் அருந்தி வந்தால் அந்த தீட்டு நிற்கும். சிலவங்களுக்கு குடல் பல்ப்பு நீர் மாதிரி ஒய்யாமல் வந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனைகள் இருக்கும். ஒரிஜினல் பயணி குடிச்சிங்கன்னா அது சரியாகும். அந்த ஒத்த மரத்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடிகாரனுக்கு கூட அந்த கல் குடித்தா அவ்வளோ நன்மைகள். இந்த பயணி முறைச்சி வரும்போது கொதிச்சு வரும்போது இந்த பயணி இப்படி தான் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.